இந்திய இராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரி கர்னல் தியாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இராணுவத்தினுடைய மிக உச்ச பதவியான ஃபீல்டு மார்ஷல் பதவியை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு கொடுத்துருக்காங்க. அவர்கள் சொன்ன பொய்யெல்லாம் இப்போ அம்பலமாக இருக்கிறது. சேதம் என்பது 30,000 கோடியிலிருந்து 65,000 கோடி வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் பார்வை சார்? உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு இராணுவ தளபதி ஒரு போரில் தோற்றதற்காக கௌரவிக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு மார்ஷல் தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது உலகமே சிரிக்கக்கூடிய ஒரு நிலை. அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல போய் நீங்க பார்த்து பேசினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, 1948லயும் நாங்க தான் வின் பண்ணோம், 1965லயும் நாங்க தான் வெற்றி பெற்றோம், 1971லயும் நாங்க தான் வெற்றி பெற்றோம்பாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் 1999 கார்கில் போர்லயும் நாங்க தான் வெற்றி பெற்றோம் அப்படிம்பாங்க. அவங்களுடைய மக்களை ஒரு ஆட்டு மந்தை போல் அவங்கள வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பாகிஸ்தானுடையது. அவர்களுக்கே தெரிந்தாலும் நம்ம மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கின்றோம், இந்தியாவோடு நாம் நிற்க முடியாத போரில் தெரிந்தாலும் அவர்கள் தான் வெற்றி பெற்றோங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஸ்கிசோஃபீனியா அப்படின்னு சொல்லுவோம். மனநிலை சரியில்லாதவர்கள் பேசக்கூடிய மாதிரி அவங்க அவருடைய கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் சொல்றோம். நம்ம அவர் ராணுவ எதிரியினுடைய ஒரு பேச அழித்தோம், அவருடைய விமானத்தை அழித்தோம், அல்லது அவருடைய தரைப்படையினுடைய எஸ்கோட்டை தகர்த்தோம், அவருடைய விமான தளத்தை தகர்த்தோம், அவருடைய தளவாடங்களை தகர்த்தோம் அப்படின்னா அது எந்த இடத்தில் தகர்த்தோம், முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது, எவ்வளவு சேதம் அடைந்தது, அதனுடைய என்ன டீட்டெயில் அப்படிங்கறது ரொம்ப அக்யூரஸியா நம்ம கொடுப்போம். அது நம்மளுடைய நாட் ஓன்லி நம்ம போரிடக்கூடிய திறமையும் அதனுடைய மிகப்பெரிய வீரத்தையும் பறைசாற்றுவதை தாண்டி நம்மிடம் இருக்கின்ற அந்த டிரான்ஸ்பரன்சி பிளஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அது மிகப்பெரிய அளவில் நம்ம கிட்ட இருக்குங்கிறத நம்மால் இதை காண முடிகின்றது. உலகத்திற்கு இன்னி வரைக்கும் நடந்த ஒரு போரில் இவ்வளவு அக்யூரஸியா ஒரு நாட்டிற்கு நாங்கள் என்ன செய்தோம், எப்படி தாக்கினோம், எவ்வளவு சேதமடைந்தது அப்படின்னு டீடைல்டா சயின்டிபிக்கா எந்த ராணுவமும் இதுவரை ப்ரூவ் பண்ணது கிடையாது. அது இந்திய ராணுவம் செய்திருக்கின்றது. அது மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். இப்போ ஒரு தோல்வி பெற்ற இராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவிங்கிறாங்க. 1959 அயூப் கான் தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷல்னு அவர் பதவி அந்த 65 போருக்கு அப்புறம் அவரே சூட்டி கொண்டார் அப்படிம்பாங்க. இன்றைக்கு அந்த அரசே அவருக்கு ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லுது. அப்போ இராணுவ ஆட்சியை நோக்கி இப்போ பாகிஸ்தான் சென்று கொண்டு இருக்கிறதான அறிகுறின்னு எடுத்துக்கலாமா? அதை நீங்கள் அவருடைய அந்த ஃபீல்டு மார்ஷல் செரமனி நடக்குது. அவரோட பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட அந்த ஃபீல்டு மார்ஷலுக்கான அந்த இதை கொடுக்குறாரு. அந்த செரமனி நடக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். அது கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அந்த மேடையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் முகத்தை பார்க்கணும். முகத்தில் மிகப்பெரிய ஒரு துக்கம் தெரியும். அவர்களுக்கு தெரியும் நம்ம நாடு தோற்றுவிட்டது, தோற்ற பிறகும் இவங்க ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி ஃபீல்டு மார்ஷல் வாங்குறாங்களே, இது மாதிரி நிலைமை இருக்கு அப்படிங்கிற இருக்கிற நிலை அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராணுவ அதிகாரிக்கும் தெரியும், ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் தெரியும் அந்த விஷயம். இது ஃபியூச்சர்ல அதாவது மிரட்டி ஒரு கோப்பு ஒரு மிலிட்டரி கோப் வராம இருக்கிறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையா தான் நான் பாக்குறேன். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அங்க இருக்கக்கூடிய டெமோக்ரஸி ஒரு கவர்மெண்ட் பாஸ் பண்ணி கொடுத்திருக்கிறது எதனாலன்னா இது ராணுவ தளபதி மீர் கொடுத்தத அந்த ஒரு அழுத்ததால் அவர் கொடுத்த அந்த பயமுறுத்தலால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பிரஸ் மீட்ல நீங்க பிஎம் பேசுறப்ப பார்க்கலாம், இடது பக்கம் வலது பக்கம் பயந்து பார்த்துட்டு பேசுவாரு. அதுல பாத்தீங்கன்னா 13 கட்டு இருந்தது அந்த அவங்க வெளியிட்ட அந்த ஒரு வீடியோல, ஒரு சின்ன ஒரு வீடியோல, ஒரு ஸ்பீச்ல. ஸோ அவர்களை மிரட்டி இவர் செஞ்சிருக்கிறதா தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். பாகிஸ்தானுடைய வரலாற்றை பார்த்தோம்னா அங்கே இராணுவ தளபதிகளாக இருந்தவர்கள் இந்தியாவோடு இப்போது நடந்தது போலவே ஒரு தாக்குதலை, ஒரு போரை திணிப்பார்கள். திணித்த பிறகு படுதோல்வி அடைவார்கள். அடைந்த பிறகு யார் அந்த போருக்கு காரணமாக இருந்த தளபதியே அவரே ஆட்சிக்கு வருவார். அயூப் கான் தொடங்கி கடைசியில் பர்வேஸ் முஷாரப் வரை அதுதான் நடந்திருக்கு. அடுத்து இராணுவ தளபதியாக அல்லது இராணுவ ஆட்சியாளராக இப்போ இருக்கிற இராணுவ தளபதி வருவார். அதாவது ஃபீல்டு மார்ஷலாக பதவி உயர்வை அவரே அழுத்தத்தால் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ஒரு பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்து இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷலுங்கிற ஒரு இராணுவத்துடைய உச்சபட்ச பதவியை அவர்
பெறுகிறார் என்றால் அங்கே இராணுவ ஆட்சியை நோக்கி தான் அந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கான அறிகுறி என்பதெல்லாம் பார்க்க முடிகிறது. கடந்த கால வரலாறும் அதைத்தான் சொல்லுது. நம்மோடு வெளியுறவுத்துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ பாகிஸ்தானில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நிலைமை என்ன? படுதோல்வி அடைந்தும் நாங்கள் தோற்கவே இல்லைன்னு சர்வதேச சமூகத்தை நிறுவ பார்த்தாங்க. அந்த முகமுடியெல்லாம் கிழிந்து அவர்கள் சொன்ன பொய்யெல்லாம் இன்றைக்கி அம்பலமாக இருக்கிறது. இப்போது பாகிஸ்தானுடைய நிலை என்ன? வணக்கம் சார். ஒரு தோல்வி அடைந்த இராணுவ தளபதிக்கு இராணுவத்தினுடைய உச்சபட்ச பதவியை அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ இராணுவ ஆட்சியை நோக்கி அந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறதா? பாகிஸ்தானுடைய நிலை என்ன? நாளைக்கு எப்படி இருக்க போகுது? அவர்களுடைய நிலை எப்படின்னா, ஒரு ப்ராப் ஒன்று உண்டு. அதாவது எவ்ரி கண்ட்ரி ஹஸ் காட் அன் ஆர்மி, பட் ஆர்மி ஹஸ் காட் அ கண்ட்ரி, இல்லையா சார்? ஸோ அதுதான் அவங்களுடைய வேறுபாடு. அந்த நாட்டின் நிலைமை எப்படி என்றால், இன்றைக்கு அந்த நாடு ஃபீல்ட் மார்ஷலாக ஒருத்தரை மாற்றிருக்காங்க. அந்த நாடு ராணுவ ஆட்சிக்கு போகலாம். பட் ஆனால் அந்த நாட்டின் நிலைமை பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த நாடு ஒரு சிறத்திறமையான ஒரு நாடாக எனக்கு தெரியவில்லை. அதனால அதோடைய சர்வேகளை இப்போ ஒரு எக்ஸிஸ்டன்ஸா பார்த்தோம். இப்போ பலுச்சிஸ்தான்ல நிறைய ப்ரொடெஸ்ட் நடக்கிறது, சிந்து மாகாணத்தில் நிறைய ப்ரொடெஸ்ட் இருக்கு, பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீர்லயும் அவங்களுக்கு ப்ரொடெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த நிலைமையில அவங்களுடைய சர்வேகளை ஒரு கொஸ்டினபிளா இருக்கு சார். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மறைப்பதற்காக இராணுவத்தினுடைய வெற்றி என்பது அவர்களே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அவர்கள் யார் எந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க சொல்லுங்க? அவங்க எங்க வெற்றி பெற்றாங்க? எங்கேயுமே வெற்றி பெறவே இல்லையே. அப்படி வெற்றி பெறாத நாட்டுக்கு எப்படி சொல்ல முடியும்? வெற்றியும் பெறல. அவங்க எந்த விதமான என்ன உள்நாட்டு பிரச்சனைகளை திசை திருப்பது? உள்நாட்டு பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டிய அவசியமே இல்லையா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கிடையாது. அவர்களுடைய பிரச்சனையே அந்த நாட்டின் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த நாட்டில் இருக்கும் எலிட், அந்த நாட்டில் இருக்கும் பொலிட்டிக்கோ மிலிட்டரி எலிட். அவர்களுடைய தவறு தான் அந்த நாடு ஆரம்பித்ததே ஒரு உலகத்திற்கே ஒரு பெரிய ஹிலரி கிளின்டன் சொல்லுகிறார், அந்த நாடே ஒரு இன்டர்நேஷனல் மைக்ரைனாக சென்று விட்டது. அதற்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலாஜி. பாகிஸ்தானுடைய கடந்த கால வரலாறு அப்படித்தான் இராணுவ ஆட்சியை தான் சொல்கிறது. நான் ஆட்சி முன்னுரை அதை கம்ப்ளீட் பண்ணலாம் ஏற்கனவே குறிப்பிட்டேன். கடந்த மாதம் 16ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக 2 மதங்களை ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்ற வகையில் ஒரு வெறுப்பு பேச்சை அவர் பேசினார். 16ஆம் தேதி பேசுகிறார். 22ஆம் தேதி பகல்காமில் குறிப்பிட்டு ஆண்களை தனிமைப்படுத்தி ஒவ்வொரு பெயரை கேட்டு அந்த பயங்கரவாதிகள் சுட்டு கொன்னாங்க. அதற்கு பதிலடி நடவடிக்கையாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்று மே 7ஆம் தேதி எடுக்கிறது. 7ஆம் தேதி துல்லியமாக அந்த பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது மட்டும்தான் குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதற்கு பிறகு அதுக்கு ஒரு பதிலடி, பயங்கரவாதிகளை தாக்கினால் நாங்கள் தாக்குவோம் என்று ஒரு பதிலடியை கொடுத்தது. அதுதான் இந்த நிலைமைக்கு நின்றுருக்கு என்பது வரலாறு உங்களுக்கு தெரியும். கடந்த நிகழ்வுகளை இப்போது நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் இரா கணேஷ்குமார் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு தோல்வியடைந்த இராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல்னு பட்டம் கொடுக்குறாங்க, ஒரு பதவியை கொடுக்குறாங்க. அப்போ எதை சொல்லுது பாகிஸ்தான் உலகிற்கு? அதாவது ஒரு மீம் ஒன்று இருக்கும், மீம் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆடு ஒயர்ல தொங்கும், ஒரு கார் 2 மரத்து மேல நிற்கும், அப்புறமா ஒரு குதிரை 2 கம்பிக்கு நடுவில் மாட்டிட்டு நிற்கும். அது ஹவு டிட் இட் கெட் தேர் அப்படின்னு ஒரு மீம் போடுவாங்க. அதுல 4ஆவதா ஒன்று சேர்க்க வேண்டியது என்னன்னா, முனீரோடைய மெடல்ஸ். ஏன்னா மெடல் வாங்குற அளவுக்கு ஏதாவது சாதிச்சிருக்கணும். பாகிஸ்தான் எந்த வார்ல எந்த இடத்துல ஈரான் கூட ஜெயிச்சாங்களா, இல்ல ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கூட ஜெயிச்சாங்களா, இல்ல ஆப்கானிஸ்தான்ல வேற ஏதாவது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஜெயிச்சாங்களா, இல்ல பாகிஸ்தானுக்குள்ளேயே இந்தியா விடுங்க, ஏன்னா இந்தியாவோட தான் ஜெயிக்கவே முடியாது இவங்க. 1948 இருந்து இன்னி வரைக்கும் அதை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மெடல்லாம் தான் பாவம் எங்க இருந்து வேணா பர்மா பசார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல யாராவது வித்து இருந்தது வாங்கி மாட்டினாதான் உண்டு. இந்த ப்ரொமோஷன் எல்லாமே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி இல்லைன்னா அந்த ஒரே ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை தான் அவரு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொமோஷன் அவரை காப்பாத்துறதுக்காக, அவ்வளவுதான். ஏன்னா இப்போதைக்கு அவரோட மக்களாட்சி முறையிலயும் அவருக்கு சப்போர்ட் கிடையாது, ராணுவத்திலயும் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஒரே வழி அவரை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் அவருக்கு கொடுத்துக்கிட்டது தான். இதுல மக்கள் கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ அவருக்கு கொடுத்துக்கிட்ட ப்ரொமோஷனாக தான் நம்ம இதை பார்க்கணும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.